3 பேர் க்ளோஸா இருந்த அந்த எல்லா மொமெண்ட்டையும் நான் ரிலீவ் பண்ணணும்னு தான் நெனைக்கிறேன். எனக்கு தனியா இண்டிவிஜுவலான மொமெண்ட்டா நான் நெனைக்கல. அப்படி தோண மாட்டேங்குது. இந்த விஷயம் யோசிக்கணும்னா, நானும் ஜாக்சன் 3 பேரும் சேர்ந்து இருந்த எல்லா மொமெண்ட்டுமே எனக்கு ரிலீவ் பண்ணணும்னு தான் இருக்கு. ஸோ ராயன் நேத்து பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேன்ஸ்ட்ட வந்து ட்விட்டரில் பேசியிருந்தாரு. ஸோ அப்போ வந்து கண்டஸ்டன்ஸ் பற்றியும் அண்ட் அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவங்க அம்மா என்னென்னு நினைக்கிறாங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக கேட்கலாம். எல்லாரும் 24 இயர்ஸ்ல மெச்சூர்டா இருக்கீங்கன்றது தான் நெறைய பேர் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. புரியுது. ஆனா அந்த 24 இயர்ஸ்ல ஒருத்தவங்க பார்க்குற ஃபெயிலியரோட ரொம்ப அதிகமான ஃபெயிலியர் நான் பார்த்துட்டேன். ஆ. அது ஏதோ ஒரு வகையில எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் எடுக்கிற டிசிஷன்ஸ்லயா இருக்கட்டும், ம், ம். நினைக்கிறதுலயா இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில அது எனக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்காகவே நான் எல்லா ஃபெயிலியர்க்காகவே ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கேன். அண்ட் பிக் பாஸ் முடிஞ்ச வெளியில் வந்து யார் யார்கிட்ட கான்டாக்டில் இருக்கதும் சொல்லியிருந்தாரு. ஸோ சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் இவங்க 2 பேர்ட்டையுமே கால் பண்ணி பேசியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பவித்ராட்டையும் பேசியிருக்காங்க. அண்ட் பவித்ரா ராயனோட அம்மாட்டையும் பேசியிருக்காங்க. ஸோ பவித்ரா ராயனோட அம்மாட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எந்த வேலையுமே பண்ண மாட்டேன்ற ஆன்ட்டின்னு சொல்லியிருந்தாங்களாம். என் பையனுக்கு தேங்க்ஸ் சொல்லலாமா? இல்ல என் பேரை காப்பாத்தி சூப்பர் விட்டான். சூப்பர்மா. எனக்கு கப்பு ஜெயிச்சதை விட இந்த மாதிரி ஆடியன்ஸ் அண்ட் வர விஷயம் ரொம்ப ஹாப்பியா கண்டிப்பாமா. அதுதாம்மா என்னோட போஸ்டே இப்படியா ஒரு போட்டிருக்கேன். புள்ள பெத்து சீரியஸாமா உங்களுக்கு இங்க பாருங்க எங்க வம்சத்துல நடக்காத அவன் எனக்கு சாதிச்சு சூப்பர்மா கொடுத்திருக்கான். சூப்பர்மா சூப்பர்மா. நல்ல பையன்மா, ரொம்ப தங்கமான அண்ட் பையன். அவங்க அக்காக்கும் ஒரு தேங்க்ஸ் இந்த சொல்லிருந்தமா. பையன் அந்த யாரும் அவங்க அம்மா நீங்க எப்ப வேணா எங்க நான் வீட்டுக்கு வரலாம். நீங்க குளத்தூர் தானமா? ரயானுக்கா அக்கா பெரம்பூர்மா. கண்டிப்பா வந்துடுறேம்மா. குளத்தூர் தான். கண்டிப்பா வாங்க. வந்துடுறேன் எப்பயாச்சும். இந்த மாதிரி அன்பு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா. ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் என் பையனை பத்தி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேமஸ் தமிழ் சினிமா யூடியூபர் பிரசாந்தும் ராயனை பற்றி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை நீங்கள் கேட்கலாம். கலர் இருக்கா? ஹேர் மாத்துறீங்களா? ஆமா ஆமா. அப்படியே மார்னிங் பிரதர் கேரக்டர் அப்படியே எப்படி சொல்றது, அது எல்லாத்துக்கும் அமையாது. அந்த 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 ஃப்ரேம்ல ஸ்கிரீன்ல அது அமையிறது, அந்த அந்த சினிமா ஃபேஸ்ங்கிறது எல்லாத்துக்கும் வராது பிரதர். அப்படி இதெல்லாம் சொல்லிடலாம் வேணாம். நாட் எனிஒன் கேன் ஆக்ட், அது பண்ண முடியாது. பட் அது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அண்ட் ஜென்ரலாவே ஒரு மாதிரி பிளசண்டா இருக்கீங்க ப்ரோ. அது எப்படி, ஐ திங்க் உங்க அப்பா அம்மாவோட கிஃப்ட்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இல்லைங்களா? ஆமா ப்ரோ, அப்சல்யூட்லி. அவங்களோட ஒரு பிளெஸிங், அவங்களோட ஒரு கிஃப்ட் தான் அது. ஏதோ ஒரு வகையில ஒரு போன ஜென்மத்துல ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் ப்ரோ நான். அதனால தான் இவ்வளவு பேசி இவ்வளவு விஷயம் சொல்ல வராங்க. இல்ல ப்ரோ, நான் உங்களுக்கு கவனிக்கிறேன். என்னன்னா நீங்க வந்து என்னன்னா உங்களோட பெருமைகளை மட்டும் சொல்றது இல்ல, உங்களோட சின்ன சின்ன விஷயங்கள், இந்த ஸ்லிப்பரி ஸ்லோப்ஸ் இதெல்லாம் ஓப்பனா அட்மிட் பண்ணிக்கிறீங்க. அது வந்து எப்பவுமே அது வந்து அந்த ஒரு கேரக்டர் இருக்கிற ஆட்கள் தான் இதை ஒரு சொல்றீங்க. படம் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு எத்தனையோ படத்துல ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்கேன். வாவ் வாவ். சினிமா ப்ரோ பாருங்க என்ன பண்ணுது பாருங்க சினிமா. அதுதான் 4-5 சீரியல் நடிச்சிருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது நான் நடிச்ச ஒரு சீரியல் தான். ஆனா நான் 4-5 சீரியல் நடிச்சிருக்கேன். ஆனா அந்த ஜேர்னி வந்து நம்மள ஹம்பிள் ஆக்குது இல்லையா ராயன் பிரதர்? ஆமா ஆமா ப்ரோ, கண்டிப்பா. நமக்கு வெற்றியை விட தோல்வி வந்து பழகிருக்கும் இல்லையா? எல்லாரும் 24 இயர்ஸ்ல மெச்சூர்டா இருக்கீங்கன்றது தான் நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. புரியுது. ஆனா அந்த 24 இயர்ஸ்ல ஒருத்தவங்க பார்க்குற ஃபெயிலியரோட ரொம்ப அதிகமான ஃபெயிலியர் நான் பார்த்துட்டேன். ஆ. அது ஏதோ ஒரு வகையில எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் எடுக்கிற டிசிஷன்ஸ்லயா இருக்கட்டும், ம், நினைக்கிறதுலயா இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில அது எனக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்காகவே நான் எல்லா ஃபெயிலியர்க்காகவே ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கேன். I think you have arrived, brother. I think you have arrived. I have a gut feeling. I think you have arrived. ஆனா அப்படி ஒரு மண்டையில ஒரு ஒரு ப்ளீச் பண்ணி ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு மனுஷன் இருக்கிறது நீங்க தான் ப்ரோ. கான்ஃபிடென்ட்டா இல்லனா முடிஞ்சிரும் ப்ரோ கதை. இல்ல பிரதர், யூ ஆர் த மோஸ்ட் நைசஸ்ட். நான் இது வந்து இங்க இந்த மேடைக்காண்டி சொல்ல, நான் இன்னொரு இதுல சம்பந்தமே இல்லாத ஒரு 3 நாள் முன்னாடி பேசிட்டு இருந்தேன். அந்த மனுஷனை பார்த்தாலே பிளசண்டா இருக்கியா அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். இல்ல அது வந்து எல்லாத்துக்கும் வராது இல்ல பிரதர். ஒரு நல்ல ஹார்ட் இருந்தா தான் வரும் இல்லைங்களா? அது சும்மா வெறும் மூஞ்சில மட்டும் நீங்க வந்துடாது இல்லைங்களா? ஐ திங்க் யூ ஹேவ் பியூட்டிஃபுல் ஹார்ட். என்ன உங்களுக்கு என்ன கேர்ள் ஃபாலோயிங் என்ன ப்ரோ? கேர்ள் ஃபேன்ஸ் ஒரே பரிசுகிட்டு நிக்கிறாங்க, என்னன்னே தெரியல. பூரா பாத்தீங்கன்னா பூரா ராயன்ட்டு இங்க பாருங்க, பூரா பாருங்க எல்லாம் உங்க டிபியோட தான் இருக்காங்க. பட் வெரி வெரி கிளாட் ஃபார் யூ பிரதர், வெரி கிளாட் ஃபார் யூ. அண்ட் தேங்க்யூ சோ மச் ப்ரோ. நம்ம சினிமாக்காரரு அங்க போய் நீங்க ஜெயிக்கிறது பார்த்தா ரொம்ப நீங்க வேற ரிவ்யூ போட்டாலும் போடுவீங்க. இல்ல நான் இல்ல சீரியஸ்லி நான் இப்ப உங்களுக்காண்டி இதுக்காண்டி பேசல. நாங்க நீங்க இருக்கீங்கன்னு வாண்டடா சரி ஸ்பீக்கருக்கு கொடுத்துரும். எனக்கு தெரியல ரூபி கொடுப்பாங்களான்னு. சரி ஓகே அந்த கேட்டு பாப்போம் அப்படின்ட்டு அழுத்தினா கொடுத்துட்டாங்க. சரி இதை சொல்லிட்டு போயிடணும் அப்படிங்கறது ஒரு இதுதான். யூ ஹேவ் அ குட் சாலிட் ஃபாலோயிங் பிரதர். வாட் எவர் ஐ அப்சர்வ்ட், ஜெனரலி ஈவன் உங்க ஆப்போசிட் டீம் கேங் கூட வந்து பாத்தீங்கன்னா தே லைக் யூ. சில ஆஸ்பெக்ட்ஸ் தான் சண்டை போட்டாங்களே தவிர they generally liked you. எப்படி ஆயிட்டீங்கன்னா உங்களை யாருமே ஹேட் பண்ண முடியாதபடி ஒரு ஃபேஸ் அமைச்சுக்கிட்டீங்க நீங்க. அது அப்படியே வந்துச்சு ப்ரோ. என்ன பிரதர், என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது ப்ரோ? எப்படி இல்ல ப்ரோ, கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் ப்ரோ. ஒருத்தர் வந்து சொல்லிருக்காங்க, 2 பேர் இன்னையோட 2 பேர் சொல்லிருக்காங்க. சோ ஹவுஸ் கீப்பிங்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹவுஸ் கீப்பிங் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, சூப்பர், அது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்றத பார்த்து என்ன டிசைட் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பொறுமையா தான் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ ப்ளீஸ். பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச நல்ல டைரக்டர்ஸ், ஐ திங்க் உங்க வைப்ல இருக்கிற யங் டைரக்டர்ஸ் நிறைய பேர் வெயிட்டிங் நான் நினைக்கிறேன்.
Okay. I really felt that you are screen worthy, brother. You are just one movie away from stardom, brother. I think, Thank you. and we need stars. நான் இது வந்து சும்மா சொல்ல. We need good stars, good hearted stars in தமிழ் சினிமா. இப்போ ஒரு கவின் வந்திருக்காரு, இப்போ ஒரு ஹரிஷ் கல்யாண் ஆமா வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே பாருங்க தமிழ் சினிமாக்கு பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இப்போ ஆமா ஹரிஷ் ஆமா கல்யாண் பாருங்க, இப்போ லப்பர் பந்து பாருங்க, சின்னதா பார்க்கிங் பண்றாரு, சின்னதா படம் நடிக்கிறாரு, ஆனா பியூட்டிஃபுல்லா இருக்கு. அது வந்து சொசைட்டிக்கு உண்மையாலுமே உருப்படுற மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் வருஷம் சேர்த்துக்கிட்டே இருக்கு. சோ ஆமா அந்த ஆமா லிஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்துருவீங்கன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஆஹ் ப்ரோ ரொம்ப பெரிய வேர்ட் ப்ரோ அது. இல்ல ப்ரோ, நாம என்ன ப்ரோ ஈச் அதர் என்ன ப்ரோ பண்ண முடியும்? இந்த ஒண்ணு பண்ணிருக்கீங்க ப்ரோ, அது ரொம்ப டஃப் ப்ரோ. இந்த ப்ரோ 24 மணி நேரம் அத்தனை கேமரா வச்சு ஜட்ஜ் பண்ணிட்டே இருப்பாங்க ப்ரோ. அதுல போய் விளையாட்டா ப்ரோ, சீரியஸா கேக்குறேன். ஏன்னா அதுல முடிச்சு போனவங்களா இருக்காங்க பிரதர். அது ஆமா பேக் ஃபயர் ஆனவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. பட் அதே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா. அண்ட் இன்னொன்னு, நீங்க எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயுமே நான் பார்த்த ஃபுட்டேஜ் நான் ஃபுல்லா இவங்க அளவுக்குலாம் நான் பிக் பாஸ் பார்க்கல. பட் நான் உங்களை பார்த்த ஓகே அளவுக்கு என்னன்னா, நீங்க எந்த இடத்துலயுமே வந்து யூ நெவர் ஃபெல்ட் டெஸ்பரேட். கொடுங்க ப்ரோ, நம்மால் நீங்க நம்ம சினிமாக்காரர், நம்ம எப்ப வேணாலும் பேசலாம். எங்க போயிடுறீங்க நீங்க ப்ரோ? வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரதர். ஒரு ஃபேன் பேஸ் அமையிறது உண்மையாலுமே சொல்றேன் பிரதர், 1000 கோடி இருக்கிறவங்க கூட அமையாத ஒரு விஷயம் பிரதர். அது உங்களுக்கு அமையுது பிரதர். மே காட் பி வித் யூ. முருகர் உங்க கூடவே இருக்கட்டும். இந்த வருஷம் எல்லா மேஜிக்கும் நல்லபடியா எங்களுக்கு, எங்க தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஸ்டார் கிடைப்பாருன்னு நான் நம்புறேன். அது ரொம்ப அது அது ரொம்ப அப்ப நீங்க ஜெனியூனா ரிவ்யூ பண்ணுங்க bro அந்த படத்தை. பிரதர், எல்லாம் இந்த குட்டைக்குள்ள மட்டும் தான் பிரதர். கண்டிப்பா பிரதர், நீங்க நம்ம பிரதர், இதுல என்ன இருக்கு, உரிமையா ரிவ்யூ பண்ணலாம். ஸோ ராயன் வந்து சினிமாவில் ஹரிஷ் கல்யாண் எல்லாம் கவின் மாதிரி வருவாருன்றது இவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி அவரோட ஃபர்ஸ்ட் மூவி ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கவின்க்கு அண்ட் ஹரிஷ் கல்யாணுக்கு அதிகமாக இருந்துச்சோ அதே மாதிரி ராயனுக்கும் அதிகமாக இருக்குது. போட்ட திட்டங்களோட முடிச்சிடுங்க. ஆமா ப்ளீஸ். போட்ட திட்டங்கள் கை கூடும் நாள் வந்தது. ஓயே ஓயே. இப்ப நான் ஓயே ஓயே சொல்றேன், எல்லாரும் ஓயே ஓயே சொல்றீங்களா? நான் சொல்லிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ். யா எல்லாரும் சொல்றோம். ரெடியா? போட்ட யா திட்டங்கள் கை கூடும் நாள் வந்தது. ஓயே ஓயே ஓயே. ஓயே. ஸோ ராயன் வந்து நேற்று ஃபேன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி பேசிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கூடிய சீக்கிரமே ஃபேன்ஸ் கூட பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் எட்ஸ்ன்ற ஆப்பில் வந்து நீங்கள் போய் சௌந்தர்யா ஃபேன் பேஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா சௌந்தர்யா வரப்போ நீங்களும் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஜாக்லின் ஞாயிற்றுக்கிழமை அவங்களோட ஃபேன்ஸ் கூட பேசுகிறதா சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ராயன், சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்க 3 பேருமே கோவா கேங்காக கூட சேர்ந்து ஃபேன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நேற்று முத்து வந்து இப்போ இவங்க 2 பேருமே பேசி முடிச்சிட்டாங்க ஃபேன்ஸ் கூட. அண்ட் மஞ்சரியும் பார்த்தீங்கன்னா நேற்று பேசி முடிச்சிட்டாங்க. அண்ட் இன்னும் யார் யார் மீதி இருக்காங்கன்னா சௌந்தர்யா மீதி இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பிரியாணி கேங்கில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே மீதி இருக்காங்க. ஸோ விஷாலாக இருக்கட்டும், அருணா இருக்கட்டும், சத்யாவாக இருக்கட்டும், அண்ட் அன்சிதா அவங்க எல்லா பேருமே மீதி இருக்காங்க. ஸோ அவங்களும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நாளைக்கு பிக் பாஸ் டீம் எல்லா கண்டஸ்டன்ட்மே சேர்ந்து ரீயூனியன் பண்ணுறாங்க.